வண்டி அண்ணா அங்க பாருங்கண்ணா, ஐஸ்கிரீம் வண்டி வருது. வண்டியை எப்படியாவது நிறுத்துங்கண்ணா. வண்டியை நிறுத்துங்க. ஹை, ஐஸ்கிரீம் வண்டி நின்றுச்சு. நான் போய் ஃபர்ஸ்ட் ஆளா ஐஸ்கிரீம் வாங்க போறேன். அண்ணா, என்ன ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சிருக்கீங்கண்ணா? தம்பி, இந்த வெயிலுக்கு சூப்பரான ஐசி சிப்பி வச்சிருக்கேன் தம்பி, சாப்பிட்றீங்களா? ஹை, ஐசி சிப்பி வச்சிருக்கீங்களா? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். வெயிலுக்கு சூப்பரா இருக்கும். அங்கிள், என்னென்ன ஃபிளேவர் வச்சிருக்கீங்க அங்கிள்? எல்லா ஃப்ளேவரும் என்கிட்ட இருக்குப்பா. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்னு சொல்லுங்க. இது அநேகமாக மேங்கோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து சூப்பரான ரோஸ் மில்க்கு. அதுக்கப்புறம் பிஸ்தா ஃப்ளேவர் கூட இருந்துச்சு. இந்தாங்க பிஸ்தா ஃப்ளேவர். அதுக்கப்புறம் ஆரஞ்சு, கிரேப்ஸு, பைனாப்பிள்னு எல்லா ஃப்ளேவரும் என்கிட்ட இருக்கு. சிறுசு பெருசுன்னு 2 சைஸில் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னு பாருங்க. இது பார்த்தீங்களா, சின்னதில் வந்து ஆரஞ்சு இருக்கு, மேங்கோ இருக்கு. இந்த ஆரஞ்சு தான் எல்லாம் போயிருச்சு. கடைசியாக ஒரு 5-6 பீஸ் தான் இருக்கு. அப்புறம் இது வந்து லெமன் நினைக்கிறேன். அப்புறம் கிரேப்ஸ் இருக்கு. சூப்பரா இருக்குப்பா. உங்க ஊர்ல எல்லாரும் வாங்கிட்டாங்க. ஹை பண்டி, ஐசிசிபில எவ்வளவு ஃப்ளேவர் பாத்தியா? அங்கிள், எனக்கு இந்த ரோஸ் மில்க் வேணும் அங்கிள். பண்டி அண்ணா, எனக்கு இதுல எல்லாத்துலயும் ஒவ்வொன்னு வேணும்னா. பிஸ்தா ஃபிளேவர் கூட புதுசா இருக்குண்ணா. கிரேப்ஸ் இருக்கு, லெமன் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, மேங்கோ இருக்கு. எனக்கு எல்லாத்துலயும் வேணும்னா. பண்டி, இந்த டைம் நான் தானே ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டேன். அதனால நான் போய் எங்க மாம் கிட்ட பணம் வாங்கிட்டு வந்தறேன். அங்கிள் வெயிட் பண்ணுங்க. அங்கிள் இந்தாங்க அங்கிள், எங்க மாம் கிட்ட சேஞ்ச் இல்ல. 500 ரூபீஸ் வெச்சுக்கோங்க அங்கிள். அட என்னம்மா நீயே 10 ரூபாய் ஐஸ்கிரீமுக்கு போய் 500 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்க? மொத்தமா எத்தனை வாங்கியிருக்கீங்க? பெருசு 3, சிறுசு 4. சாரி அங்கிள், எங்க மாம் கிட்ட சேஞ்ச் இல்ல அங்கிள். உங்ககிட்ட தான் ஜிபே வேற இல்லன்னு சொல்லிட்டீங்களே. அப்படின்னா ஒன்று பண்ணுறேன், நிறைய ஐஸ்கிரீம் வேணா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாட்டி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சேஞ்ச் தர்றேன். ஓகேவா? அங்கிள், இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நீங்க போயிட்டு வர்றதுக்குள்ள நாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருப்போம் அங்கிள். அதனால திரும்ப ஒரு வாங்கிக்கிறோம். டே சிண்டு, நீ பேசாம இரு. இது வாங்கினதே ஒரு வாரத்துக்கு வரும் போல. அங்கிள், மொத்தமா 500 ரூபாய் கொடுத்துருக்கோம். 50 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம். நீங்க எங்களுக்கு 450 ரூபீஸ் பேலன்ஸ் தரணும் அங்கிள். மறந்துடாதீங்க அங்கிள். அதெல்லாம் மறக்க மாட்டேன்ப்பா. ரிட்டர்ன் வரும்போது தந்துடுறேன். ஏய், என்ன பண்டி இது? இவ்ளோ ஐசிசிபி வாங்கி வச்சிருக்கீங்க. நம்ம 4 பேர் தான் இருக்கோம். லில்லி, லோட்டஸ் அவங்க கூட யாருமே வரவே இல்லையே. நான்சி அக்கா, எனக்கு ஒருத்தனுக்கே இது எல்லாம் பத்தாது. நீங்க பேசாம இருங்கக்கா. நான் இது எல்லாத்தையும் இப்ப எப்படி சாப்பிட்டு முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. சூப்பரா இருக்கும். ஆமா நான்சி, வெயிலுக்கு இந்த மாதிரி குடிச்சா சூப்பரா இருக்கும். டே சிண்டு, கவரை பெருசா பிரிடா. அது நல்ல ஐஸ் கட்டி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கும் தெரியுமா அது? இது வந்து ஆரஞ்சு ஃபிளேவர் இல்லடா, இது மேங்கோ ஃபிளேவர். வாவ் அண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. உண்மையாவே செம டேஸ்டா இருக்குண்ணா. டே சிண்டு இருடா, இந்த ஆரஞ்சு ஃபிளேவர் தானே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இரு, இதை நான் ஓபன் பண்ணி பாக்குறேன். இதுலயும் கொஞ்சம் ஜூஸ் இருக்கு, ஐஸ் கட்டி மாதிரியும் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாவ், வாசமே சூப்பரா இருக்குல்ல. நான் தான் ஃபர்ஸ்ட் இத சாப்பிட்டு பார்க்க போறேன். வாவ், அந்த அங்கிள் சொன்ன மாதிரி இது உண்மையாவே சூப்பர் டேஸ்டா இருக்கு. ரோஸ், நீயும் கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. அட ஆமா, இதுல ஒண்ணே ஒண்ணுதான் நான்சி இருந்துச்சு. எல்லாமே நம்ம ஊர்க்காரங்க வாங்கிட்டாங்களாமா. பண்டியண்ணா வெயிட் பண்ணுங்க. அடுத்தது இந்த கிரேப்ஸ் ஃபிளேவர் ஓபன் பண்றேன். ஆரஞ்சு மாதிரியே கிரேப்ஸும் நல்லா புளிப்பா இனிப்பா சூப்பர் டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன்னா. கம் ஆன் கைஸ், எனக்கு அந்த இருக்கிறதுல வச்சு ரோஸ் மில்க் அண்ட் பிஸ்தா ஃபிளேவர் தான் ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமா இதை ஓபன் பண்ணி முடிங்க. ஓ மை காட், கிரேப்ஸ் நல்லா மெல்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி இரு ரோஸ், அடுத்தது உனக்கு ரோஸ் மில்க் தானே வேணும்னு சொன்னேன். அதனால நம்ம ரோஸ் மில்கே ஓபன் பண்ணிடலாம். அட ஆமா, ரோஸ் மில்க் வந்து பெப்சி ஐஸ்னு போட்டிருக்குப்பா. இது உள்ள கட்டி மாதிரி இல்ல. இது அப்படியே கொஞ்சமா அப்படியே ஓபன் பண்ணி அப்படியே வாயில வச்சு குடிச்சிடலாம். ஜூஸ் மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? பண்டி அண்ணா, இது இப்படி பண்ணவே கூடாதுண்ணா. ஒன்னு ஓபன் பண்ணி ஐஸ் கட்டி அப்படியே உடைச்சு விட்டு அப்படியே சாப்பிடணும்னா. எங்கிட்ட ஒன்னு கொடுங்க, என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். இதுதான் நல்லா முழுசா ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன் பாருங்க. இப்படியே ஓபன் பண்ணி கட்டி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நல்லா பொடிக்கணும்னா கையில வச்சு. இல்லாட்டி அப்படியே முழுசா வாயில போட்டுறணும். இருங்க. இப்படி இருக்கு இல்லையா, இந்த ஐஸ் கட்டியை இப்படியே நல்லா உடைங்க. டேய் சிண்டு, என்னடா இப்படி உடைச்சிட்டு இருக்க? இதை இப்படி உடைச்சு சாப்பிட்டாதான்க்கா நல்லா இருக்கும். இப்படியே உடைச்சு வாய்க்குள்ள போட்டுறணும். அப்படியே ஒரு 2 மினிட்ஸ்ல மெல்ட் ஆயிடும். இவ்வளவு சில்லுன்னு வாய்க்குள்ள போட்டோம்னா பல்லு அவ்வளவுதான். பல்லு சீக்கிரம் போயிரும்டா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுண்ணா. நம்ம எல்லாம் சின்ன பசங்க தானே. இப்ப பாருங்க இதை எப்படி உடைக்கிறேன்னு. இருக்கிறதுலே வச்சு ஆரஞ்சு தான் பயங்கர கட்டி மாதிரி இருக்குண்ணா. ஏய், திரும்ப அந்த ஐஸ்கிரீம் வண்டி வருது. நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் அந்த 450 ரூபாய் பேலன்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். அங்கிள், வண்டியை நிறுத்துங்க அங்கிள். என்னப்பா, ஐஸ்கிரீம் எல்லாம் காலி ஆயிருச்சு. எதுக்கு வண்டியை மறைச்சு நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வழி விடுங்க. போங்க அங்கிள். நீங்க திரும்பி வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க. ரொம்ப ஏமாத்துறீங்க அங்கிள் நீங்க. என்னப்பா பண்றது, எல்லா ஐஸும் முடிஞ்சிருச்சு வெயிலுக்கு. அங்கிள், ஐஸ் முடிஞ்சா பரவாயில்ல. நாங்க 500 ரூபாய் கொடுத்து ஐஸ் வாங்கிட்டு நீங்க எங்களுக்கு 450 ரூபாய் பேலன்ஸ் கொடுக்கணும்ல. அந்த மீதி பணத்தை கொடுத்துட்டு போங்க அங்கிள். நாங்க அதுக்கு தான் நின்னுட்டு இருக்கோம். எங்களுக்கு ஐஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் அங்கிள். என்னது, நீங்க 500 ரூபாய் கொடுத்து ஐஸ் வாங்கினீங்களா? தம்பி மறந்துட்டான்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து 50
ரூபாய்க்கு தான் ஐஸ் வாங்குனீங்க. நான் கூட ஒன்று ஃப்ரீயாக எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு போனேனே, மறந்துட்டியா? மை காட் அங்கிள், 1 ஹார்க்கு முன்னாடி வாங்கினது எப்படி உங்களுக்கு மறந்து போகும்? நீங்க எங்களை ஏமாத்துறீங்க அங்கிள். அப்பவே பண்டி சொன்னா உங்க ஃபேஸை பார்த்தா நீங்க ஏமாத்துற மாதிரி இருக்குன்னு. நான் தான் அவனை நம்பவே இல்லை அங்கிள். என்னது, நான் ஏமாத்துறேனா? சின்ன பசங்களாம் சேர்ந்து ஐஸ் வேணும்னா உங்கள் வீட்டில இருந்து பணம் வாங்கிட்டு வாங்க. அதை விட்டுட்டு இப்படி வண்டியை மறைச்சு நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவேன். முதல்ல வீட்டுக்கு போங்க எல்லாரும். அண்ணா இந்த அங்கிள் ரொம்ப மோசம்ண்ணா. ஐஸ் எல்லாமே வித்துருச்சுல்ல, அதனால தானே இப்படி சொல்றாரு. டேய் சிண்டோ, வண்டியில எல்லாம் நிறைய ஐஸ் இருக்கு. அவர் வேணும்னே நம்மளை ஏமாத்த பாத்துட்டு இருக்காரு. இத நான் சும்மா விட போறது இல்ல. இட்ஸ் ஓகே பண்டி, ஃப்ரீயா விட்டுரு, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். அது எப்படி ரோஸ் விட முடியும்? நம்ம சின்ன பசங்கங்கிறதுனால இப்படி ஏமாத்துவாரு. பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? நீ போய் சீக்கிரமா கார் எடுத்துட்டு வா. நான்சி, சிண்டு 2 பேரும் சீக்கிரமா வந்து வண்டியில ஏறுங்க வாங்க. ஏ பண்டி, இப்ப என்ன பண்டி பண்ண போறோம்? எதுவுமே சொல்லாம கூட்டிட்டு போயிட்டு இருக்க. லா லா லா, இந்த வாரமே நமக்கு நல்ல நேரம்னு நினைக்கிறேன். இந்த பசங்களை ஏமாத்தி எப்படியோ 450 ரூபா ஆட்டையா போட்டாச்சு. வண்டி அண்ணா, அந்த ஐஸ்கிரீம் வண்டி மட்டும் இங்க இருக்குண்ணா. அந்த டிரைவர் எங்க போனாருன்னு தெரியலையேண்ணா. டேய் சிண்டு, மெதுவா இறங்கி போய் அவர் எங்க இருக்காருன்னு பாத்துட்டு வா போடா. பண்டி, எனக்கு என்னமோ அவர் வண்டிக்குள்ளதான் இருப்பாருன்னு தோணுது. ரொம்ப பயமா இருக்கு பண்டி. நான்சி அக்கா, நீங்க எதுக்குக்கா பயப்படுறீங்க? இருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். ஓ, இங்கதான் நின்னுட்டு இருக்கியா? நல்லா நின்னு ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கியா? டேய் சிண்டு, என்னடா நீ அங்க ரொம்ப நேரமா என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? பண்டி அண்ணா, பண்டி அண்ணா, அந்த ஐஸ்கிரீம் விக்கிறவர் இங்கதானா இருக்காரு. சீக்கிரமா வாங்க. ஓ, வண்டியை விட்டுட்டு இங்க தனியா நின்னுகிட்டு இருக்கானா? நம்ம 2 பேரும் இந்த வண்டி எடுத்துட்டு போயிடலாம், வாடா. ஐயோ பண்டி, இந்த வண்டி எல்லாம் உங்களுக்கு ஓட்ட தெரியுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏ ரோஸ், எங்களை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே பின்னாடியே வந்து நிக்காதீங்க. ஐயோ, வண்டி அண்ணா சீக்கிரமா போங்கண்ணா, அவன் பாத்துற போறான்னா. என்னது இது? ஏதோ நிறைய வண்டி போற மாதிரி சத்தம் கேக்குது. டேய், ஏன் வண்டியை தான் தூக்கிட்டு போறீங்களா? வண்டியை நிறுத்துங்கடா. எங்கடா எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க? டேய் ஃப்ராடு பசங்களா, என் வண்டியை திருடிட்டு போயிட்டு இருக்கீங்க. வண்டியை நிறுத்த போறீங்களா இல்லையா? இப்போ அவன் வந்துட்டான், வேகமா போயிருங்கண்ணா, வேகமா போயிருங்க. சின்ன பசங்கன்னு பார்த்தா வண்டியை திருடிட்டு போயிட்டு இருக்கீங்களா? இதே சாக்கா வச்சு உங்களை எப்படி நான் வசமா மாட்டி விடுறேன்னு மட்டும் பாருங்கடா. ஐயோ பண்டி, அவன் இங்க என்னமோ நின்னு திட்டிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்டி பண்ண போறோம்? இங்க எது கொண்டு வந்து வண்டியை நிறுத்தி இருக்க? நான்சி அக்கா, வண்டியை நான் என்ன தெரியுமா சொன்னாரு? வண்டியில் இருக்கிற ஐஸ் எல்லாத்தையும் நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட சொன்னாரு. நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துட்டு வரேன். அக்கா, என்னடா சிண்டு, உன்னை பார்க்கவே முடியல, கையில ஐஸோட வந்திருக்க. என்னடா புதுசா ஐஸ் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கியா? அக்கா, நாங்க பிசினஸ் எல்லாம் ஒன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இன்னைக்கு எங்க பண்டி அண்ணாக்கு பர்த்டே, அதனால ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் ஃப்ரீயா இந்த மாதிரி ஐஸ் கொடுக்குறோம். அட பாவமே, புதுசா இப்ப இதெல்லாம் வேற பண்றீங்களா? எப்படியோடா, ஊருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கீங்க. ஹாப்பி பர்த்டே பண்டி. சும்மா ஐஸ் கொடுக்குறோம்னு சொன்னா எல்லாத்துக்கும் சந்தேகம் வரும். அதனால பண்டி அண்ணா உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். நான்சி அக்கா பாத்தீங்களா, எல்லார் வீட்டுக்கும் இப்படிதான் சப்ளை பண்ண போறோம். ஏ பண்டி பண்டி, வண்டியை நிறுத்து நிறுத்து நிறுத்து. இந்த பாட்டி தாத்தாவை ஞாபகம் இருக்கா? பாவம் பண்டி, இவங்க பேரன் பசங்கள்லாம் ஊர்ல இருக்காங்க. இவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுடா சிண்டு. பாட்டி நல்லா இருக்கீங்களா? இங்க பாருங்க, உங்க கடையில ஐஸ் கேட்டா கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு நாங்க ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுக்குறோம். உங்களுக்கு ரோஸ் மில்க்னா ரொம்ப பிடிக்குமே, இந்தாங்க. தாத்தா, கால்வலி நல்லா இருக்கா? உங்களுக்கு மேங்கோ ஐஸ். பாட்டிக்கு என்ன கொடுக்கலாம்? மேங்கோ கொடுக்கலாமா, ஆரஞ்சு கொடுக்கலாமா, கிரேப்ஸ் கொடுக்கலாமா? இந்தாங்க, நீங்களும் ரோஸ் மில்கே வச்சுக்கோங்க. என்னடா இது, குச்சி ஐஸா? எனக்கு இன்னொன்று கொடுத்துட்டு போடா. ஆமா, என்னடா விசேஷம்? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். தெருவில் இருக்கிற எல்லாத்துக்கும் வண்டியை நிறுத்தி நிறுத்தி ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, அது வேற ஒன்றும் இல்லை. இந்த வருஷம் சாரி இன்னைக்கு எனக்கு பர்த்டே பாட்டி, பிறந்த நாள். அதனாலதான் ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் ஃப்ரீயா குச்சி ஐஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நல்லா சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும் தெரியுமா? இல்லையே, இந்த பசங்க பிறந்த நாளுக்கே ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஏதோ கொடுக்குறாங்க. ஏ பண்டி, இன்னும் கொஞ்சம் தள்ளி நிறுத்தினா 2-3 வீட்டுக்கு சேர்ந்து கொடுத்துடலாம் பண்டி. அங்க பாரு, எங்க வீட்டுக்கு பூஜை பண்ணவர் வீடு கூட இங்கதான் இருக்கு. நிறுத்து நிறுத்து. என்னடா சிண்டு, உங்களை எல்லாம் இந்த பக்கம் பார்க்கவே முடியறதில்ல. ரொம்ப நல்ல பசங்களா ஆயிட்டீங்களா? வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்களா? அக்கா, அது வேற ஒன்றும் இல்லக்கா, நாங்கெல்லாம் படிப்புல ரொம்ப பிஸி ஆயிட்டோம். அது மட்டும் இல்ல, வெயில் ஜாஸ்தியா இருக்குல்ல, அதனாலதான் ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் ஐஸ் கொடுக்குறோம். சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். தாத்தா தாத்தா, கொஞ்சம் சீக்கிரமா வெளியில வாங்க தாத்தா. என்னடா தம்பி,
திரும்பவும் உங்க வீட்ல ஏதாவது பூஜை பண்ணணும்னு உங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. இங்க பாருங்க வெயில் ஜாஸ்தியா இருக்கு, அதனால இந்த கிரேப்ஸ் பெப்சி சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் தாத்தா. என்னடா அம்பி, வாயில நுழையாத பேரெல்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்காய். இது ஏதோ பார்க்கறதுக்கு ரோஸ் மாதிரி இருக்கே. என்னமோ ஒண்ணுடா, வெயிலுக்கு ஏதாவது குடிக்கிறளே, அதுவே ரொம்ப நல்ல விஷயம்தான். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பேல்டா. சரிடா அம்பி, நேக்கு பூஜைக்கு நேரமாகிறது, நான் கிளம்புறேன். ஐயோ பண்டி அண்ணா, அங்க பாருங்கண்ணா, அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரர் அங்கதானா நின்னுட்டு இருக்கான். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. அப்படியே போயிடலாமாண்ணா நம்ம? நான் இருக்கேன் இல்லடா சிண்டு, அவன் என்ன பண்ணிடுறான்னு பார்க்கலாம். நீ போய் சோனியா ஆண்டி வீட்டுக்கும் லிலி லோட்டஸ் வீட்டுக்கும் கொடுத்துட்டு வா போ. சோனியா ஆண்டி, உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? என்னடா சிண்டு, நீதான் இந்த பக்கம் ஆள் வர்றதே இல்ல, ரொம்ப பிஸி ஆயிட்ட. எங்களை எல்லாம் சுத்தமா கண்டுக்கறதே இல்லடா சிண்டு. இது என்னடா இது, புதுசா ஐஸ்கிரீம் வண்டி வாங்கியிருக்கியா? அதெல்லாம் இல்ல ஆண்டி, இன்னைக்கு எனக்கு பர்த்டே, அதனாலதான் எல்லாத்துக்கும் எப்பவும் கொடுக்கற மாதிரி சாக்லேட் கொடுக்காம, ஐயோ சாரி ஆண்டி கீழே விழுந்துருச்சு, ஐஸ்கிரீம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். வெயில் ஜாஸ்தியா இருக்குல்ல. ஏ ராகுல், பூஜா இந்தாங்க, ஆளுக்கு ஒண்ணு வச்சுக்கோங்க. ரோஜா மேல உட்காந்துட்டு இருக்காளா? சோனியா ஆண்டி இந்தாங்க, இதை நீங்க வச்சுக்கோங்க சரியா? ரொம்ப தேங்க்ஸ்டா சிண்டு. இப்பதான் நானே ஐஸ் வாங்கி சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதான் ஆண்டி இந்த சிண்டு, நீங்க நினைச்சீங்க, நான் கரெக்டா வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன் பாத்தீங்களா? சரி இருங்க, நான் மேல போய் ரோஜா கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏ ரோஜா, என்ன நீ மட்டும் தனியா இங்க உட்காந்துட்டு இருக்க? இந்தா நீயும் குளிருக்கு, சாரி வெயிலுக்கு நல்ல ஜாலியா ஐஸ் சாப்பிடு. சிண்டு, ஐசிசிபியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிண்டு. இந்தா உனக்கு ரெண்டு, ஒன்னு வந்து மேங்கோ, இன்னொன்னு வந்து கிரேப்ஸ். சூப்பரா இருக்கும் தெரியுமா? நல்ல டேஸ்டா இருக்கும், உள்ள ஐஸ் மாதிரி இருக்கும்ல, அது அப்படியே வாயில போட்டுரு. ஆண்டி இன்னும் நிறைய வீட்டுக்கு கொடுக்கணும், நான் போயிட்டு வந்துடுறேன். பாத்தீங்களா சார், நான் சொன்னப்ப இந்த பசங்களாம் நல்ல பசங்கன்னு சொன்னீங்க. என்னோட ஐஸ் வண்டி எடுத்துட்டு எப்படி ஊருக்குள்ள எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா? இவங்களை பிடிச்சி தூக்கி உள்ள போடுங்க சார். எல்லாம் இவங்க பேரண்ட்ஸ் கொடுக்குற இடம் இவங்களுக்கு. ஏ லிலி லோட்டஸ், என்னப்பா இது? நீங்க உங்க பழைய வீட்டுக்கே வந்துட்டீங்களா? இந்த பழைய வீட்ல நிறைய வர்க் இருக்குன்னு சொன்னீங்களே, எல்லாம் முடிச்சிட்டீங்களா? நோ நான்சி, இன்னும் இந்த பழைய வீட்ல நிறைய இன்டீரியர் வர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆமா, நீங்க என்ன ஐஸ் வண்டி எடுத்து சுத்திட்டு இருக்கீங்க? ஆமாப்பா, இன்னைக்கு எனக்கு பர்த்டே, மறந்துட்டீங்கல்ல நீங்க எல்லாரும். அதனாலதான் உங்க எல்லாத்துக்கும் ஐஸ் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். இங்க பாத்தியா, மேங்கோ ஃபிளேவர், அதுக்கப்புறம் பிஸ்தா, ரெண்டுமே சூப்பரா இருக்கும், சாப்பிட்டு பாரு. வாட் இஸ் திஸ் நான்சி? நீ லாஸ்ட் வீக் தானே பர்த்டே செலிப்ரேட் பண்ண, திரும்பவும் இந்த வீக் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க. உன்னோட பர்த்டே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்ன ஏமாத்த தானே பார்த்துட்டு இருக்க. சம்திங் இஸ் ராங். நீங்க ஏதோ தப்பு பண்றீங்கன்னு எனக்கு தோணுது. பண்டி, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. அங்க பாரு, அந்த ஐஸ்கிரீம் வண்டிக்காரன் போலீஸ்காரர்கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கா. சிண்டு, ஐஸ்கிரீம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே, எனக்கும் என் சிஸ்டருக்கும் ஐஸ் தருவீங்களா? மோனாலிசாக்கா, நாங்களே உங்களுக்கு ஃப்ரீயா ஐஸ் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கோம். சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். நீங்க எங்களுக்கு பணம் எல்லாம் கொடுக்க வேண்டாம்க்கா. இங்க பாருங்க, நாங்கெல்லாம் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் நடந்துக்கிறோம். நீங்க தான் எங்களை எப்பவுமே எனிமியா பார்த்துட்டு இருக்கீங்க. இந்தாங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு இதுக்கப்புறமா அது நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் சரியா? ஓகேக்கா, நான் இன்னும் நிறைய வீட்டுக்கு கொடுக்கணும், போயிட்டு வர்றேன். பாய். பாத்தீங்களா சார், என்னை பார்த்து பயம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க இங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க ஜீப்போட, பார்த்து பார்க்காத மாதிரி அப்படியே போயிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா சார், உங்களை பார்த்ததுக்கு அப்புறமும் ஃப்ரீயா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க சார். பண்டி அண்ணா இந்த இன்ஸ்பெக்டர் அங்கிளுக்கும் கொடுக்க சொல்லியிருக்காரு, அதனால நான் அங்கேயும் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அங்கிள் அங்கிள் இந்தாங்க அங்கிள், நாங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீயா வந்து ஐஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அங்கிள். நீங்களும் சாப்பிட்டு பாருங்க, வெயிலுக்கு சூப்பரா இருக்கும் அங்கிள். டேய், என்னடா ஓவரா போயிட்டு இருக்கீங்க? அங்கிள் நீங்க ஏன் கோவப்படுறீங்க? இருங்க, உங்களுக்கும் தர்றேன். உங்களுக்கு என்ன ஃபிளேவர் வேணும்னு சொல்லுங்க, எங்க கிட்ட எல்லா ஃபிளேவரும் இருக்கு அங்கிள். நீங்க ஒண்ணு வச்சுக்கோங்க. சார் சார், என்ன சார் இது? எனக்கு வர்ற கோவம் கூட உங்களுக்கு வர மாட்டேங்குது. அந்த பசங்க நம்ம ரெண்டு பேர்த்த எப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா? இதான் சொல்லுங்க சார். தம்பி, நானும் கடந்த 1/2 மணி நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். வண்டி எடுத்துட்டு எல்லார் வீட்டுக்கு போய் ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இது இவரோட வண்டியாமல்ல, திருடிட்டு போய் கொடுத்துட்டு இருக்கீங்களா? திருடுறது எவ்வளவு தப்புன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஐயோ, இந்த பண்டி எதுவுமே பேச மாட்டேங்கிறானே. அந்த போலீஸ்காரர் வேற சிண்டு கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. பண்டி, இப்ப நீ ஏதாவது சொல்ல போறியா இல்லையா? வாப்பா, நீதான் இந்த சின்ன பையனோட அண்ணனா? என்ன எல்லாரும் சேர்ந்து வண்டியில போய் எல்லார் வீட்டுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கீங்க? திருடுறது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சார், திருடுறது தப்புனா ஏமாத்துறது தப்பு தான் சார். நாங்க 500 ரூபாய் கொடுத்து ஐஸ்கிரீம் வாங்கினோம், இவர் எங்களுக்கு மீதி 450 ருபீஸ் தரணும். ஆனா நாங்க 50 ரூபாய் தான் கொடுத்தோம், எங்களை ஏமாத்துறாரு சார். அதனால தான் வண்டியில் இருக்கிற ஐஸ் எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுத்துட்டோம் சார். சார் சார், பாத்தீங்களா, மாட்டின உடனே புதுசா ஏதோ கதை விடுறானுங்க. நீங்க வேணா என்னோட பேக்கெட்டை செக் பண்ணி பாத்துக்கோங்க சார், எல்லாமே 50 ரூபாய் நோட்டு தான் சார். தம்பி இங்க பாரு, அவர் வண்டியை நீங்க எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கிறதுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. ஆனா அவர் உங்ககிட்ட 500 ரூபாய் வாங்கினதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? அவர் உங்ககிட்ட 50 ரூபாய் தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு இருக்காரு. டேய் சிண்டு, என்னடா இது? நம்ம 500 ரூபாய் கொடுத்ததுக்கு நம்ம கிட்ட ப்ரூஃப் இருக்காடா? ஐயோ அண்ணா, நம்ம கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லைண்ணா, நம்ம மாட்டணும்னு நினைக்கிறேன்.
வாட் இஸ் திஸ் இன்ஸ்பெக்டர்? சின்ன பசங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? பட் இட்ஸ் ஓகே. எங்க கிட்ட நாங்க 500 ரூபாய் கொடுத்ததுக்கு ப்ரூஃப் இருக்கு. சார் 500 ரூபாய் கொடுத்தோன்னு சொன்னது முதல் பொய், ப்ரூஃப் இருக்குன்னு சொன்னது ரெண்டாவது பொய் சார். இந்த பசங்க இருக்காங்களே இந்த ஏரியாலேயே ரொம்ப மோசம் சார். நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, இவங்க அடிக்காத லூட்டியே கிடையாது. நீங்க ரெண்டு குரூப்பும் என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரோஸ், உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா இல்லையா? முதல்ல என்கிட்ட அதை காமி, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். என்னமா இது ப்ரூஃப் கேட்டா ஏதோ மொபைல் போன் வச்சிட்டு இருக்கீங்க? இந்த மொபைல் போன்ல என்ன வச்சிருக்கீங்க? இந்த மொபைல் போன்ல தான் எங்களுக்கு ப்ரூஃப் இருக்கு சார். இங்க பாருங்க, நீங்களே இந்த வீடியோ ஃபுட்டேஜ பாருங்க. நாங்க இவர்கிட்ட இன்னைக்கு மார்னிங் 10 o'clock 500 rupees கொடுத்தது எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீங்களே நல்லா பாருங்க சார். அவர் எப்படி அந்த 500 rupees வாங்கியிருக்காரு, என்ன பதில் சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் நீங்களே பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்க சார். சரிம்மா, 500 ரூபாய் கொடுத்துருக்கேன். நீங்க தான் முதல் போனி. ஊருக்குள்ள ஒரு ரவுண்டு போயிட்டு மீதி 450 ரூபாய் வரும்போது கொடுத்துட்றேன். சரிதானே? ஓகே அங்கிள். நீங்க போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எங்களுக்கு 450 rupees கொடுத்துருங்க அங்கிள். நாங்க வெயிட் பண்றோம் யோ, அங்கிள். என்னையா இது? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எனக்கு உன்னை பார்த்தப்பவே தெரியும்யா. உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் கிடையாது. பரவாயில்லையே, சின்ன பசங்க ஏதோ குறும்பு பண்ணிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தா நல்லா ஸ்மார்ட்டா தான் யோசிச்சு பண்ணிருக்கீங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்களே இந்த மாதிரி வண்டி எடுத்துட்டு சுத்துறது, ஆக்ஷன் எடுக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, உங்களை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியுங்கிறதுனால இந்த ஒரு டைம் விடுறேன். ஓகே சார், நாங்க இனிமேல் பண்ண மாட்டோம் சார். யோ, என்ன அப்படியே ஜாலியா படுத்துக்கிட்டு இருக்க? எந்திர முதல்ல மேல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி ஃப்ரெண்ட்ஸ், 2 days-ஆ வந்து வீடியோஸ் போட முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இப்போ எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. அதனால நம்ம திரும்பவும் பழையபடி கிளாசிக் மினி ஃபுட் சேனல்ல சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் போட போறோம். ஏப்ரல் மந்த்ல வின் பண்ண எல்லா வின்னர்ஸுக்குமே வந்து பார்பி டால் செட், அதுக்கப்புறமா வந்து பென்சில் பாக்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சாச்சு. கிஃப்ட் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு நீங்க அனுப்பிச்ச மெசேஜஸ் எல்லாமே பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மே மந்தோடைய கிவ்அவே பத்தி பார்த்தலாமா? நீங்க ரொம்ப ரீசெண்டா கிளாசிக் மினி ஃபுட் சேனலை வாட்ச் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல முன்னாடி இருந்தே பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எபிசோட் நம்பர் 875ல இருந்து டெய்லி எல்லா வீடியோலையுமே நாங்க ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். அந்த எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சரையும் எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர்ல அனுப்பிச்சு வைங்க. அதோட சேர்ந்து மே மந்த்ல போடுற எல்லா வீடியோஸையும் ரெகுலரா பார்த்துட்டு அதுல கேட்குற கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் அனுப்பிச்சு வச்சிங்கனாலே போதும். எண்ட் ஆஃப் மே மந்த்க்குள்ள கண்டிப்பா நீங்க எல்லாருமே செலக்ட் ஆயிடுவீங்க. ஓகே, நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஃபேமிலி பார்பி செட் வேணுமா இல்லாட்டி மெக்கானிக்கல் பென்சில் பாக்ஸ் வேணுமா அப்படிங்கறதையும் வாட்ஸ்அப்ல மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் வண்டியை பசங்க எடுத்ததுக்கு அப்புறம் எத்தனை வீட்டுக்கு ஐஸ்கிரீமை ஃப்ரீயா கொடுத்தாங்க? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.